குடும்பத்துல சண்டை வேணாம். இன்னைக்கு சந்தோஷமா போகணும். வெரி குட். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இல்லையே. என்ன பாக்குற போடா. கிணி பேசற போது. சரி சரி சரி. ஓஹோ. மானங்கடு புற நிக்கிறே. மரியாதை கடுப்பா. என்ன பாக்கு பாக்கு போறீங்க. அப்படியே தள்ளி ஓடுறேன். அப்புடி தாடி. சிவபெருமான் சிவனே இருக்கிறார். அவர் பார்த்து 8 வரைக்கும் போற கார் துப்புற கேட்காது கேள்வி கேட்க ஒரு ஆம்பளை ஆனா இந்த மாதிரி கேட்டா எந்த பொம்பளை அந்த யாரு எப்பேற்பட்ட ஆளு அவர் பார்த்து கேட்காத கேள்வி கேட்கிற அசிங்கமா அவரு படியா இருக்கக்கூடிய பரம கடவுளு உனக்கு வீட்டுக்காரு ஆம்படியான பார்த்து 8 வரைக்கும் போற காரித்து போற இந்த மாதிரி செய்யலாமா ஒரு வீட்டுக்காரு உட்கார்ந்து ஒரு சபையில் இது காரித்து போற 8 வரைக்கும் ஏப்பா நான் அவரு யாடா காரி துப்புனா அவரு யார தலைமையில ஒதுக்குறேன்னு சொன்னா ஐயோ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இந்த பார்வதி அம்மாவே இப்படி கணவனுக்கு மதிக்காம இப்படி பேசுறாங்களேன்னு தவற நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா எங்க கும்பு விட்டீங்க பாருங்க கதையா நான் அவரை பேசுறேன் நான் அவரை பேசலடா நான் இடபாகத்துக்கு நான் போறேன் இடபாகத்துக்கு நான் போறேன் நான் ஒரு பாதத்தை வணங்க போறேன் அவ தலைமையில உட்கார்ந்துருக்காளையா சக்காலத்தி கங்க என்ன பார்த்து முறைக்கிறா சக்காலத்தி பிரச்சனை நான் கேட்டு நான் பேசுறேன் உனக்கு எப்படி அந்த ஐயா பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கு பாதி பாகம் இருக்கு அந்த அம்மா எடுமா வராங்க அந்த அம்மா தேடி போகிறா நீ திரும்ப ஐயோ அப்புறம் பின்னால நிக்கிற பின்னால பார்த்து முறைக்கிறாவா இப்பதானே நீ அடங்க மாட்டற நீ என்ன பண்ற நீ கீழே காத கம்பி மேல இருக்க கீழே இறங்க ஐயோ அட பாவி ஏறிதே வர கோட்டு மோசமான கோட்டு தண்ணி ஊத்தி சாப்பிடு தண்ணி ஊத்தாமதுனால எரிஞ்சுக்குது டேய் வாட்டர் சாராயம் கேங் இதெல்லாம் எனக்கு பத்தாது நான் கஞ்சா அடிக்கிறேன் கூப்பிடுறா போலீஸ் கூப்பிட போ தலை மீது கங்கை இல்லை என்றால் நீ பத்தி எறிஞ்சு விடுவே அந்த அண்ணலை தடிப்பதற்கு ஏமா கங்கா நீ மேல போய் தங்க நான் ஒன்னா புடிச்சு தொங்கு எதிர் விட்டு மங்கு பொங்க 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 பேச்சு கேத்தனா வேட்ட கட்சிட்டே வேட பாத்துல விட பாத்துல விட என்னடா இது காட்ட மாட்டேங்குது போங்க பண்ணி சரிங்கம்மா சரியம்மா சரிடா குடும்பத்தை சண்டை வேணா இன்னைக்கு சந்தோஷம் போவோம் நன்றி கையெழுத்துக்குமார் சரிப்பா போட போறோம் போயண்டா ஏஞ்சி நீ 4 மணி சினாமா பாத்ரூம் போறது எங்க போறது சரி பூபதி நீ சண்டை வேணாடா நன்றி வாழ்த்து சரி போ உட்காருங்க ஐயோ உட்கார்ந்து பேச உட்கார்ந்து பேசு குடும்பம் என்னடா என் குடும்பம் பாவம் எம்மான குளிர்ல தவிக்கிறாரு எங்கன்னா போரி கணவன் மனைவிக்குள்ள 1000 தகராறு இருக்கு குறுக்கு வர கம்யூனிட்டி மூடு போலவா பூபதி சண்டை வேண்டாம் சரி விட ஒரு அடிமை படிக்கும் ஏங்க என் மகனை கஞ்சி காய்ச்சிருவாங்க மகனை ஒரு பெரிய இது குடும்பமா இல்ல கதமமா இது கொள்ளுபடி பந்தல் ஏறாதுமா மூட வாயா எதிர்விட தர ஒண்ணா ஐயோ அதுக்கு என்ன பாப்ப நீ போட நீ எனக்கு என் குடும்பத்துக்கு எச்சிட்ட நீ போட தெரியுமா ஆமா பாருமா கையெழுத்துக்கு போறேன் நீ போட நீ போட ஏங்க ஐயா பரமாடுங்க பைப்பில் தண்ணி வராது சும்மா ஓடி
கூட உங்க அண்ணன் இல்லையா என்ன ரோசம்? என்ன ஏன்னா 10 ராத்திரி கடவுள் பக்கம் ஆட்ட ஆடிட்டு வீட்டுக்கு போனேன் சரி 10 நாள் வீட்டுக்கு போல ஆட்ட ஆடும் போது ஏன் வீட்டுக்கு போய் 5 நேரத்துல என் பொண்டாடி செய்யணும் 10 நாள் இல்லாத அக்கறை உனக்கு இன்னைக்கு வந்துச்சா அப்படி வெகு காட்டேன் டேய் அடி போடி ஐ டோன்ட் கேர் Don't care. அப்படி திரும்ப பாரு அவட்ட சொல்லிட்டேன் பரண்டல என் மாமே படுத்துட்டா அது நான் லாக்கில அதுக்கு நான் லாக்கில வேலை என்ன பீட்டி சொல்லுவேன் டேய் நீ குடும்பத்துல சண்டை நடந்தா டேய் வரவங்க எத்தனை செருப்பு மேல தின்னுறா ஏய் செருப்புல ஆடி பத்தி வச்சிட்டு அப்ப ஏற்கனவே செருப்பு தின்னுறீ நீங்க பார்வதி ஓகே கவனம் ஐயோ இதுங்க ஆத்து அடிச்சு ஓடிடுறோம் எதுக்கு ஏண்டி, நீ எங்கன்னு சொன்னா இன்னாடி நான் கேக்குறேன். ஆமா நான் என்ன பேசாதவனா? உட்காந்து ஊமையா செவடுனா உட்காந்து நீ என்னன்னு கேளு கை இதுக்கு மேல வர வைக்கிறேன் ஆ. ஏன் எந்த நேரத்துல கை வைக்கிற ஆமா ஐயா அதுக்கு ஒரு கணக்குதா? ஆமா உட்காரு எதுக்கு இட்லி வியாபாரத்துக்கு முன்னாடி தொட்டு பாக்க எந்த பிறப்பதான் இடம் நீ ஜர்கண்டி மாத்தாடு நீ ஜர்கண்டி மாத்தாடு ஏங்க பார்வதி உட்காரு என்ன உட்காரு ஏன் உனக்கு சாப்பிட ஏன் அடங்கிதான் இரு என்ன அப்ப ஏன் உன் வாய் அடங்காது என்ன பண்ண? ஏன் மூடா வாய எம்மா எம்மா தான் பொம்பளை பொறுப்பா ஓ உன் வீடுதான் தாலி எடுத்துருக்கான் ஏன் மூடா சரி விடுறா குடும்பத்துல சண்டை வேணாம் விடதான் பாக்குறேன் வேணான்றியா சுவாமி பார்வதி பட்டா இல்ல புறம்போக்கு கட்டையில் கூட ஏறாதா? என்ன மருமகள் இல்லையா ஐயோ ஐயோ மருமகள் இல்லையா ஏண்டா அந்த அம்மா பட்டால பொறுமை கொண்டாடி பொறுமை கொண்டாடி அவள் கேட்டது உண்மை. ஏன் அசிவா இருக்குது டேய் அவ என்ன கேட்டா? பட்டால பொறுமை பட்டா இல்ல பொறும்போக்கு நியாயம்தான். ஐயா எப்படி நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஆமா சுடுகாட்டை அவனை பட்டா பண்ண முடியாது. ஏங்க இங்கிருந்து போற அப்படியே படுத்துறோம் இடம் முடிச்சுக்கிறான் அவனை தூக்கி போட்டு அதே குழியில வேற ஒருத்தன் பொதிக்கிறான். ஆனா போய் அப்பெல்லாம் பூரா அப்படியே நிலத்து பக்கத்துல இருந்தாக்கா பாதி ஏறி ஓட்டி முடிஞ்சு வச்சிடறாங்க. ஏய், எப்படி சொல்றீங்க நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய காளை மாடு, வாகனம் அன்பருக்கு கொடுப்பது முத்தியானி வீடு காதில் அணிவது நெச்சர தோடு கையில் எடுப்பது திருவோடு. டூ 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 ஃபைடு. 5 டூ ஆமா நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை அவனை பட்டா பண்ண முடியாது. அதனால பட்டா இல்ல பொறம்போக்கு. நீ உட்கார் நான் பார்த்தேன் யார் பாரு என்னடா இங்கிட்டான் டேய், யார பார்த்து பட்டாயில பொறுமைக்குன்னா என்ன இவரை பார்த்து நீ சொல்றது தான் வாயை பூசணும் உனக்கு என்னடாச்சு இதோ திருவண்ணாமலை எடுத்துக்கோ 25 ஏக்கர் 17 சென்ட் சரி சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கர் 32 சென்ட் இவரை பார்த்து பட்டாயில பொறுமைக்குன்ற ஐயா என்ன பொறுமைக்கு சொல்ல கூட எடுத்துக்கோ அவர் பொறுமைக்கு சொல்ல யாரா திருவண்ணாமலை எத்தனை ஏக்கர் 25 ஏக்கர் 17 சென்ட் ஐயோ செண்டு கணக்குல 16,000 ரூபாய் போகுது சென்ட் டேய் 25 ஏக்கர் 17 செண்டு திருவண்ணாமலை யார் வேலை பட்டா யார் தெரியும் பேர்ல? டேய் அண்ணாமலையாருடைய மனைவி அபிதா குஜாம்பால் சொல்லு அபிதா குஞ்சாபால் யாரா அபிதா வாயில வர என்ன பண்றது அபிதா குஜாம்பால் நான் தான் என் பேர் தான் அங்க பட்டா ஆமாண்டா எங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன் அவர் பேர் தான் அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு டேய் சிதம்பரம் எத்தனை ஏக்கர் 50 ஏக்கர் 32 சென்ட் ஐயோ சுண்டு கணக்கு வந்து வேகுதிரி சிண்டு வாங்க காசுல தான் சிண்டு வாங்க போறானா அட யாரா டேய் எலி பிடிச்ச பூஞ்சிக்கல துண்டு வாங்கவெல்லாம் சிண்டு வாங்க இந்த பாரு டேய் சிதம்பரத்துல ஊரா போடுது 50 மட்டும் வாங்கி போறோம் 32 சென்ட் யார் பேர்ல பட்டா தெரியுமா யார் பேரு டேய் தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி நான் தான் என் பேர்ல தான் அங்கேயே போட்டா யார் சாட்சி கேட்டு எங்க அண்ணன் அங்க இருக்காரா கோவிந்தராஜ் அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு யாரா கோவிந்தராஜ் ஏய் அண்ணன் கோபால கண்ணன் அவர் கோவிந்தராஜா அங்க சிதம்பரத்துல இருக்காரு சிதம்பரத்துல ராஜா கொலைவி அதனால தம்பி இவர் பேர்ல ஒரே செண்டு இடம் கிடையாது நான் கேட்டு வரேன் ஐயா பரமாவீங்க ஏம்பா நமக்கு பிற்காலத்துல தேவைப்படும் ஒரு 6 அடி ரீல்ஸ் பண்ணி வைக்கிறீங்க பூபதி ஓ 6 அடி இல்ல 6 அங்குலம் எனக்கு தேவையில்லை. ஏன் வெங்காயம் தேவையில்லை எவன் அறிந்தாலும் சிவன் அழிவதில்லை. சிவம் அழிவது கிடையாது. ஆமா. சிவம் ஆமா சிவம் சிவம். அந்த கால் வாங்கலன்னு சொன்னா சவம் சவம். சவம். ஆமா இந்த சிவம்
இருக்கின்ற வரை ஜீவன் இருக்கும். பூபதி உன்னை விட்டுட்டு நான் ஒதுங்கிட்டா போனோம் நீ சவம் ஆயிடுவ. அதனால் எந்த காலத்திலும் சிவம் அழிவது கிடையாது. கிடையாது. அந்த 6 அடி மண் எனக்கு தேவை கிடையாது. தேவை கிடையாது. எவன் அறிந்தாலும் சிவன் அழிவது கிடையாது. இல்லை நீ ஒன்னா புடிச்சு வையா தாங்கல்ல உனக்கு 3 ஆயிரம் சரிடா பூபதி, நீ குடும்பத்து சண்டை தானடா. என்ன போடு பாருங்க. ஏமா என்னன்றது பாடு போடா பாடு என்னதானே தெரியல. என் மகனை பாரு இந்த இரும்புக்குள்ள பூந்து சொல்லி அவன் இங்க தான. ஓ அங்க நின்னு ஆடி பாடு பாலு பாலுன்றான். பாலு அவர் பாலு இது பாலு ஏங்க பார்வதி அவன் அழைப்பது நான் சென்று வரம் கொடுக்க. ஐயோ சுவாமி, ஐயோ அந்த சூரன் என்றால் மனம் வாழுது. அந்த சூரன் சொல்லும் போது என் மனசு ரொம்ப கவலை போக வேணும்னு சொல்லுது. வெள்ளாலும் இப்பதான் வந்துருவா. நீ சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம். பாக்கியம் சரி ஒரு விஷயமா சாட்சியா நான் எதை கேட்டத கொடுக்க சத்தியம். அதை கேட்டா என்னது உனக்கு சந்தேகமா? எதை கேட்டாலும் தடை இல்லாமல் எதை கேட்டாலும் தடை இல்லாமல் உனக்கு வரம். ஈசா எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரும்? இந்த உலகத்தில் தேவனா இருக்கட்டும், முனிவனா இருக்கட்டும், மாநிலனா இருக்கட்டும், யாரோட நான் கத்தியில் சண்டை போடக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஒருத்தனை அழைத்து என் வலது கருத்தை யார் தலைமையில வைக்கிறனோ, எவன் தலைமையில கை வச்சாலும் சரி, அவன் அப்பவே ஜீவன் மீது கை வைத்தாலும் சரி, ஆமா அப்பவே அது அப்பவே பத்தி எரியணும். வேற ஒண்ணு இல்லை. அப்படியே வரம் கொடுத்து ஆகட்டும். போயிட்டீங்களா? போயிடுங்களா? ஒரு சின்ன சந்தேகம். நீ வரம் கொடுத்துட்ட, நீ கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காதா இது எனக்கு எப்படி தெரியும்? அதனால நான் காடெங்கு சுத்தி பார்த்தேன்,
யாரும் ஆள் கிடைக்கல. அதனால உன் தலைமையில கை வச்சு பார்த்தா பழிக்குதான் பார்க்கணும்ல. நீ போயிட்டு பார்த்தா அப்புறம் உன்னை திருப்பி நாங்க பாக்குறது. அதனால ஒன்னே சொல்ல போறேன். என்ன மதி உனக்கு வரம் கொடுத்தவன் மீதே கையிட்டு பாக்குறியா? உனக்கு வரம் கொடுத்தது உண்மை. நான் சொல்லுதை கேள். வேணாண்டா. அதனால் இதோ பாருங்கள், பெருத்த ஐவலங்காடு. ஆனால் இவன் காடுன்னு பாக்குறானா, மலன்னு பாக்குறானா, கடவுள்னு பாக்குறானா? அட பாவி, வரம் கேட்டான், நம்பிக்கை கொடுத்தான், வரம் கொடுத்தே கை வைக்க வரான். இவெல்லாம் என்னடா டேய், வெகு காலமா கிடந்துட்டு இதுக்காக வந்தான். விடவே கூடாது, விடவே கூடாது. நம்ம கெட்டிக்கார பண்ணி வச்சு இல்ல இல்ல ஐயா, மகராஜா பூ வைக்க கூடாது. ஐயாவோட மண்டபம் பாடு வைக்கலாம். சாலி கட்டும் போதே பண்ணி போச்சுக்கலாம். இவன் விட மாட்டான். அதனால இது பெருத்த ஐவேல, இந்த ஐவேலங்காட்டு நுழைத்தான். அவனுடைய கூட்டி இந்த வழியாதான் ஓடி வந்தாங்க. இங்க என்ன இருக்கு? ஐவன் காட்டுல புகுந்தார், ஆளை காணோம். காயில புகுந்துட்டான். ஆனா ஒரு வெள்ளாடா உருமாறி, வெள்ளாட்டுக்கடா உருமாறி காய ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டு போனா எங்க இருந்தாலும் ஆட்டுக்குவான். அதனால அந்த வெள்ளாடா உருமாறினா இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போதே வேணாங்க, போக வேணாங்க, வரங்க. அவன் யாரோ சூரன் சொல்றீங்க, போ வேணான்னு சொன்னேன். அப்பயே ஒரு நாடி கேட்கும் போது சேர்ந்துருக்கா அவரு ஒண்ணு விட்டு போயிருந்தா போல முன்னு அப்பயே வா பூபதி எங்க போனான்னு தெரியுமாடா உனக்கு? என்ன தெரியுமாடா? இந்த நேரத்துல பிளாக்ல இன்னும் வரலையாடா? ஒயின் ஷாப் போயிருப்பாரு பிளாக்ல. வரம் கொடுக்க போனவர் இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. புள்ளாரமா கூட போறாரு. வாங்க கேளுங்க. முன்னால வந்த நாரதர் வேற, இப்போ வந்து நாரதர் வேற அடையுது. ஆமா
பாட்டி இருந்ததா நாளைக்கு மகாமணி வந்திருக்கு சொல்லு போ. இப்பதான் நானும் உன் பாட்டி மாவாடுறேன் எங்க இருக்கு? ஏய் உள்ள இருக்காங்க பாரு. ஏய் யாரா என்னடா கல 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 யாரா கலகலல முடிச்சாதான் கல கல கல. ஓ என் பேரு நேரா வந்திருக்கானா ஐயோ என்ன சரி வரேன் ஓ பாட்டி என் பேரா நாரதா ஓ பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டி என்னடா பாட்டில ஓடி போறான் என்னடா பாட்டியா பாட்டியா என்னடா ஏடா நான் சின்ன பாட்டி கங்க. என் பேரா கட்டிங் வேணுமா? இப்ப கிடைக்காது பேரா. எட்டு கிளி பேரா பெரிய பாட்டி கிளி பாக்குறியா? சும்மா தமாஷ் பாரு. பாட்டியா என்னடா தடவி தடவி பாக்குற என்னடா சுத்தி சுத்தி ஓடுற என்னடா பாட்டியா உடல தூக்கு பாக்குற என்ன தடுறா ஏண்டா நார்தா? நீ தனியா வைக்கிறா ஆமா நான் தனியா தான் இருக்கேன் ஏண்டா நீ தனியா வைக்கிறா ஏண்டா என்னடா தனியா வைக்கிறேன்னு கேக்குறா ஏன் தனியாகிறேன்னு சொன்னா அதாச்சே பாட்டி பாட்டி உனக்கு உன் பேரை சுத்தி சுத்தி வந்து ஆமா நீ தனியா வைக்கிற தனியா வாங்குற ஆமா நீ தனியா வாங்குற அப்படின்னு கேக்குறேன் என்னன்னு தெரியலையே அவன் கேட்கறது ஆட்டம் புரியலையா? என்ன நீ தனியா இருக்கணும்னு சொன்னா அவன் துணையை வந்து ஒரு சேனியா மாடிக்கு போயிட்டு புடவை வரத்துக்கு லேட் ஆகுமா? வாடா அப்படி கிட்டதான் இருக்குது இது. பாட்டியா என்ன தேடுற என்ன எது தாத்தா நான் தனியா தான் இருக்கிறேன் தாத்தா எங்க தாத்தாவை கேக்குறேன் ஆ தாத்தா வந்து பண்ணகாபுரி ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்க போனாரு இன்னும் வரலன்னு வாசனையே பாக்கணும் பஸ் வரலையா? பஸ் வரல அப்ப தாத்தா போயிட்டாரா வரம் கொடுக்க போயிட்டாரா போயிட்டாரா தாத்தா போயிட்டாருன்னா நெய் பூந்த பிடிக்க சுடு கட்டிக்கு. வரம் கொடுக்க தானே போனாருன்னு சொன்னேன் இவனு போயிட்டாரானா எங்கடா என்னடா நீ ஒரு மாதிரி பேசுற என்ன ஆச்சு உனக்கு ஐயா பாட்டியா வரம் கொடுக்க தானே போனாரு உனக்கு தெரியாதா உனக்கு என்ன தெரியாதுன்ற என்னடா ஆச்சு யாரடா என்னடா ஐயோ ஐயோ பாட்டியா ஐயோ நீ மோசம்டா என்னடா மோசம் போனன்ற என்னடா ஆச்சு ஐயோ நீ மோசம் போயிட்டா ஐயோ ஏன் எந்த வழியில என்னடா ஆச்சு பயன்படுத்துறானே அடிவாரத்துல புளிய கலைக்கிறானே நெருப்பள்ளி கொட்டுறானே என்னடா ஆச்சு பாட்டியா என்னடா சொல்ற அந்த பத்மாசுரன் தாத்தா பார்த்து தாவம் செய்யறானா சரி தபஸ் செய்தானா ஆமா தாத்தா வரம் கொடுக்க போனாரா சரி போனாரு அவன் என்ன கேட்டான் பத்மாசுரா என்னடா கேட்டான் ஐயா பரம கடவுளே ஆ. நான் எதை கேட்டாலும் ஆ. தரேன்னு ஃபர்ஸ்ட் சத்தியம் கேட்டான் ஓ என்ன கேட்டாலும் நீ கொடுக்கறன்னு சத்தியம் கேட்டான் ஆமா ஆ. சத்தியம் கேட்டே அப்ப பத்மாசுரன் என்ன தெரியுமா கேட்டான் ஆ. ஐயா இவரு வரம் கொடுத்துட்டாரா என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா ஆமா ஆ. சத்தியம் செய்துட்டாரு சரி அப்ப பத்மாசுரன் என்ன கேட்டான் என்ன கேட்டான் ஐயா மானினாரி விட்டும் சரி ஒரு முனிவனாரி விட்டும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நான் வாழை எடுத்து சண்டை போடக்கூடாது கூடாது ஆமா ஆ. நான் அந்த வலது கருத்து எவன் மேல தலை மேல கை வைக்கிறனோ வைக்கணும் அவன் பத்தி எறிய வேண்டும் ஓயோ ஓயோ அப்படியாப்பட்ட வரத்தை கேட்கறதுக்கு அவனுக்கு எல்லாம் அறிவு இருக்காதே சூரனுக்குலாம் இந்த மாதிரி கேள்றான்னு எந்த கம்யூனிட்டியே சொல்லி கொடுத்துக்கிறான் அவனுக்கு என்னடா ஆச்சு சொல்றா அவன் கேட்டானா தாத்தா அதுக்கு தகுந்த மாதிரியே வரம் கொடுத்துட்டாரு ஆமா அவன் என்ன பண்ணா அந்த காட்டுல யாருமே கிடையாது சரி தாத்தாவும் அவனு தான் இருந்தாங்க தனியா தான் இருப்பாங்க ஆமா அப்ப அந்த வரம் பலிக்குமா பலிக்காதா ஐயோ அப்படின்னு அவன் பார்த்தான் பத்மாசுரா ஐயா பரமடவுளே நீ கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காதா சரி அப்படின்னு அவன் தாத்தா தலைமையிலே கை வச்சு பாக்கணும்னு சொன்னான் ஐயோ
அப்புறம் என்னடா ஆச்சு? ஆமா ஐயோ கைய தாத்தா தலைமையில கை வச்சா தாத்தா பத்தி எரிஞ்சுவாரு. பத்தி எரிஞ்சிராரு அதுக்கு அப்படின்னு தாத்தா என்ன செய்தாரு? வேளாங்கட்டுல போய் வேளாங்கல பூந்து ஆமா சரி சொல்லு. ஐவேலங்கட்டுல பூந்து அந்த ஐவேலங்காயிலுக்குள்ள இருக்கிற தாத்தா ஓ அவனுக்கு பயந்து போய் வேலங்காயில போய் வேலங்காயில நொஞ்சு காயா இருக்கிறாரு. ஆமா ஐயோ அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்புறம் ஒரு வெள்ளாட்ட உருவம் மாறி உருவெடுத்து ஆமா அது ஒரு காயா பொறுக்கி தின்னுட்டு வரான். ஐயோ அதுலயே ஆபத்து வருது. ஆமாடா எப்படா தாத்தாவை காப்பாத்துறது? என்னடா இது? டே 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 பாட்டியா ஐயோ தாத்தா காப்பாத்த வேணும்டா. ஆ இந்த பாரு எங்க சின்ன தாத்தா இருக்கிறாரு பாரு. ஆமா எங்க அண்ணன் கோபால கண்ணன். கோபால கண்ணா ஆமா அவரை கூட்டாதான் இருக்கு ஒரு வை. ஆமாண்டா நிஜமாடா. ஆமா உண்மைதான்டா அது. ஏண்டா உங்க அண்ணன் வந்தாதான் உனக்கு ஆம்படியான். அண்ணன் கூப்பிடுறேன் போடா. ஆமா போ. சரி எங்க அண்ணன் வந்தாதான் எனக்கு ஆம்படியா வரதுக்கு வயசு சொல்லுவாரு. ஆமா அப்படி சொல்லுங்க. சின்ன தாத்தா கூப்பிடு. அண்ணன் வந்தாதான் உனக்கு ஆம்படியான். சரி மூடுற வாய. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கண்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா ஏக பாரு நொந்து கட்டு பந்து கட்டு அண்ணா கோபாலகனுக்கே கோபாலகன் தருவா அது உள்ள போட்டாரு பாரு.
ஐயா